வணக்கம் நண்பர்களே! என்னுடைய காணொளியை காண வந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியும், வணக்கமும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாங்கள் இன்றைக்கு புது வருடத்துக்கு ஒரு பனியாரம் ஒன்று செய்ய போகிறோம். இந்த மா இருந்துன்னு சொன்னால் 30 நிமிஷத்துலேயே இந்த பலகாரம் ரெடி பண்ணிடலாம். அது என்ன மாவாக இருக்குமென்று எல்லாரும் யோசிக்கிறீங்கன்னு தெரியும். வீடியோக்குள்ளே உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன மான்னு சொல்லி. இதுலேயும் பனியாரம் செய்யலாமான்னு யோசிப்பீங்கள். செய்து பாருங்க, அப்படி சுவையாக இருந்தது. சுவையண்டா சுவை, அப்படி ஒரு சுவை. வாங்க அதுக்கான பொருட்கள் என்னென்னு நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. சமபோசா கிடைக்காட்டில் நீங்கள் வந்து திரிபோசாவையும் பயன்படுத்தி இந்த பலகாரத்தை செய்யலாம். எங்களுக்கு திரிபோசா இங்கே வந்து கிடைக்காது, சமபோசா தான் கிடைக்கும். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்களை நான் வந்து இங்கே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க, அளவெல்லாம் முன்னுக்கு கொடுத்துருக்குறேன். அளவு இந்த அளவு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் விரும்பின அளவும் போட்டு செய்யலாம். இனிப்பெல்லாம் கூட போடலாம், குறைய போடலாம். பாருங்க, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அதாவது பயறு இருக்குது, சோயா இருக்குது, அதாவது சோளம் இருக்குது, அரிசி இருக்குது. வளமையாக பனியாரம் வந்து பார்த்திங்கன்னா பயரும் அரிசியும் சேர்ந்து செய்கிறது. நான் இப்போ அதெல்லாம் கலந்து 4 விதமான தானியங்கள் கலந்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கித்தூல் பனங்கட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த மரம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பாருங்கள், நான் இலங்கையிலிருந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுப்பிச்சிருக்கிறேன். கித்தூல் மரம் எப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கே தெரியாது. இலங்கையில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அது தெற்கு பகுதியில் இருக்குது. நாட்டு பிரச்சனைக்கு தெற்கு பக்கம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ லாக்டவுன் டைம் வேறு, இன்னும் அடுத்த பிரச்சனை காண முடியாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது பாருங்கள், மிகவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்ணங்கரையன்னு இருக்குது. பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். இது வந்து போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு பதிலாக சீனியும் போடலாம், சர்க்கரையும் போடலாம். இப்போ நாங்கள் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ, பாதி தேங்காய் பூ திருவிக்கிறேன். அதை வந்து வறுத்தெடுப்போம். சீனி வந்து நீங்கள் வந்து நான் 400 கிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் கூடவும் எடுக்கலாம், குறையவும் எடுக்கலாம். பாருங்க, நான் வந்து கரெக்ட் சீவலால் சீவி எடுத்துருக்குறேன். இப்போ தேங்காய் பூவை வந்து சின்ன பெருசண்டு பிரச்சனையில் ஒரு மாதிரி வறுத்து எடுக்கலாம். ஏன்னா அதை மிக்சியில் போட்டு நாங்கள் அடிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும். இந்த மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் எல்லாருக்கும் வந்து சரியான விருப்பம். திரிபோசாண்டாலே பார்த்திங்கன்னா வயது போனாலும் திரிபோசா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறதுங்கிற இலங்கை மக்கள். நாங்கள் இப்போ சமபோசாவில் வந்து சமபோசாவை 600 கிராம் எடுத்துக்கிறேன். நான் அதை வந்து இந்த வறுத்த தேங்காய் பூவோட கொஞ்சம் அதையும் சூடாக்குவோம். அதை ஏற்கனவே வறுத்து அது உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அடைச்சி வச்சுருக்கு இந்த பக்கெட்டில். சமபோசாவை சேர்த்து அந்த இருக்கிற அந்த தேங்காய் பூ சூட்லேயே அதையும் லைட்டாக வறுத்து எடுப்போம். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சில வித்தியாசமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்ததாகவும் இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அதோட நான் வந்து இந்த பேரிச்சம்பழத்தையும் இதோட சேர்க்குறேன். வந்து குடிக்கிற இலகுவாக இருக்கும் பேரிச்சம்பழம் போட்டால். மற்றது இன்னும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் பேரிச்சம்பழம் இல்லாட்டில் வந்து ப்ளம்ஸும் போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். சர்க்கரையும் அதோட சேர்க்குறேன். உடனடியாக ஒரு 30 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சமபோசா அல்லது திரிபோசா வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால். இப்போ மில்லுகளெல்லாம் மூடி இருக்கும் இந்த லாக்டவுன் டைமில். உடனே நாங்கள் நியூ இயருக்கு ஒரு பலகாரம் செய்யணும்னு சொன்னால் இதை உடனே நீங்கள் செய்யலாம். அதுக்காக நான் இப்போவே இந்த வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன். இதை நாங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நிறைய நேரம் அடிக்கக்கூடாது, அடிக்க தேவையும் இல்லை. அது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி தான் இருக்குது. அந்த பேரிச்சம்பழம் வந்து அடிபட்டு மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எடுத்து வச்சுக்கிற அந்த கஜுவை வந்து நெய் விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் வந்து அந்த கலவையுடன் சேர்த்து ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் இறுக்கி பிடிச்சாலே அது பிடிபடும். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த பேரிச்சம்பழம் இருக்கிறபடியாக அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அது அப்படியே பிடிபடும். நான் வந்து கையாலே எல்லாத்தையும் பிடிச்சேன். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தது. லைட்டாக சுடு தண்ணி விட்டுட்டு பிடிச்சா
எல்லாம் ஒரு கொஞ்சம் தான் வந்து பிடிபடாமல் கஷ்டமாக இருந்தது இவ்வளோந்தான் பாருங்க. மிச்சத்துக்கு சுடு தண்ணி விட்டுட்டு பிடிக்க எல்லாம் அப்படியே பிடிபட்டது. நீங்கள் வேணும்னா பேரிச்சம்பழத்தை கூடவும் போடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பிடிச்சி நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லாமல் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. பானி காய்ச்சணும் அந்தந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்படியே பிடிக்க வேண்டியதான். இப்போ நான் எடுத்து வச்சுக்க அந்த 250 கிராம் மாவோட மஞ்சளையும் போட்டு தண்ணி விட்டு நீங்கள் தோசை பதத்துக்கு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அதில் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த கலவையுடன். நான் வந்து அதை கரைச்சி போட்டு எனக்கு வந்து நல்லா கட்டிப்படாமல் கரைக்கிறது கொஞ்சம் தெரியாது. அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு வடி ஒன்று வச்சு அதை வடித்து எடுக்கிறது. பாருங்கள், பெரிய வடி ஒன்று அதில் வந்து இந்த கலவையை போட்டு கட்டிப்படாமல் வடித்து எடுத்துருக்குறேன். தோசை பதத்துக்கு பாங்க நான் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் வந்து சட்டியில் வந்து எண்ணெயை விட்டு சூடாக்குவோம். கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டால் தான் கொஞ்சம் பொரிஞ்சு வாரக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நாங்கள் வந்து பிடிச்சி வச்ச அந்த உருண்டை எல்லாத்தையும் கரைச்சி அந்த கலவை மாவோட போட்டு எப்படி பைட்டம் பணியாரத்துக்கு செய்கிறோமோ அதே மாதிரி போட்டு எடுத்து நாங்கள் வந்து பைட்டம் பணியாரத்தை ரெடி பண்ணுவோம். வாங்கோ, கொஞ்சம் நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடாகினா தான் அதை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க, இப்படி பொரிஞ்சு வந்தால் தான் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு சில போல் இந்த பலகாரம் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த பலகாரம் புதுசாக இருக்கா இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, அல்லது நீங்கள் வந்து இதை புது வருடத்துக்கு செய்து பார்க்க போகிறீங்களான்னு தான் சொல்லுங்க. எனக்கு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் பகிர்வீங்களேன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஈஸியான ஒரு ரெசிப்பியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பில் வந்து சமபோசா தான் கிடைக்கும், திரிபோசா கிடைக்காது. அப்போ நான் அதை வச்சு உடனடியாக ஒரு புது வருடத்துக்கு ஒரு பலகாரம் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை புது வருட நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021. பாருங்கள், பலகாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை கடிச்சியும் பார்த்தோன்னா சுவையோ சுவை, அப்படி ஒரு சுவை. கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்ல மறக்காய்ங்க. நன்றி, வணக்கம்.